வணக்கம். இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் யூனிட் 4 ஒர்க் எனர்ஜி பவர் அதில் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் 4. இப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஒரு பால் ஏ இருக்கு, ரெஸ்டில் இருக்கு. அதாவது ஏ என்ற பந்து ஒன்று ஓய்வு நிலையில் உள்ளது. அதன் மீது B என்ற பால் B திசைவேகத்தில் போய் மோதுது. That is, a ball B with a velocity V hits on A. சரியா? இப்போ after collision மோதலுக்கு பிறகு B வந்து perpendicular to initial direction, அதாவது தொடக்க திசைக்கு செங்குத்தாக அப்படின்றாங்க. செங்குத்து அப்படின்னாவே ஆன்டி கிளாக் வைஸ் தான் எடுக்கணும் நாம. அப்ப B இங்க மோதி இங்க இருந்து 90 டிகிரியாக 90 டிகிரியில இந்த பக்கமா போகுது. எவ்வளவு வேகத்துல போகுது? B/2 வேகத்துல போகுது அப்படின்றாங்க. அப்ப இந்த பால் என்ன ஆயிருக்கும், எந்த திசையில இது போகும் அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம இது இப்படிதான் வந்திருக்க முடியும். ஏன்னா இது இப்படி போகுதுன்னா இது இந்த பக்கம் தான் வர முடியும், கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் படி. சரியா? இப்போ இந்த டைரக்ஷன்ல வரதா வச்சுக்குவோம். இதனுடைய திசை கேட்குறாங்க அப்படின்னா எப்பவும் திசை டைரக்ஷன் வந்து எக்ஸ் ஆக்சிஸோட கம்பேர் பண்ணி தான் எடுக்கணும், வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்ட்டு. அப்போ இதை நம்ம என்ன செய்யலாம், ஆங்கிள் தீட்டான்னு வச்சுக்கலாம். நம்ம என்ன செய்வோம், இந்த ப்ராப்ளம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபைனல்ல இருந்து வருவோம். எப்படி ஃபைனல்? அதாவது நமக்கு தேவையான ஃபைனல் ஆன்சர் தீட்டா, அதை எப்பவும் tan யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். therefore tan theta equal to இந்த ட்ரையாங்கிள்ல tan theta எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. இப்போ இந்த ட்ரையாங்கிள் என்ன யூனிட்ல இருக்கு அப்படின்னா நம்ம இதை எப்படி எடுத்துக்குவோம், மொமெண்டம் யூனிட்ல, அதாவது உந்தம் அப்படின்னு எடுத்துக்குவோம். இது வந்து ஏயினுடைய இறுதி உந்தம் அப்படின்னு வச்சிட்டோம்னா, ஃபைனல் மொமெண்டம் அப்படின்னு வச்சிட்டோம்னா இதை ரெண்டு காம்பனண்டா ரிசால்வ் பண்ணலாம், இரண்டு கூறுகளாக. அப்போ இந்த பந்து ஏயினுடைய உந்தம் இரண்டு கூறாக பிரிச்சோம்னா இது எக்ஸ் கூறு, இது ஒய் கூறு. அதாவது எக்ஸ் காம்பனண்ட் ஒய் காம்பனண்ட் ஆஃப் மொமெண்டம். சரியா? அப்போ இது PAXன்னு இருக்கட்டும், இது ஒய் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால PAY அப்படின்னு இருக்கட்டும். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சா போதும், the opposite side என்னது PAY, along yங்கிறதுக்காக இதை போடுறோம், into இல்ல, by adjacent side. adjacent sideங்கிறது PAX. பாருங்க, சிம்பிளா நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணுங்கிற ஐடியா நமக்கு கிடைச்சிருச்சு. PA along, அதாவது இதனுடைய மொமெண்டம் along y கண்டுபிடிக்கணும், இதனுடைய மொமெண்டம் along x கண்டுபிடிக்கணும். இதுக்கு என்ன செய்ய போறோம், கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். கன்சர்வேஷன் மொமெண்டம்னா உந்த மாறா கோட்பாடு. அதாவது சம் ஆஃப் தி இனிஷியல் மொமெண்டம் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி ஃபைனல் மொமெண்டம் அப்படின்னு போடணும். அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா, மொத்தமா போடுறதை விட மொமெண்டம் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் தனியா கன்சர்வ் பண்ணிக்கிறது, மொமெண்டம் அலாங் ஒய் ஆக்சிஸ் தனியா கன்சர்வ் பண்ணிக்கிறது. இப்போ நம்ம என்ன செய்யலாம், along x axis தனியா எடுத்துக்கலாம். along x axis மட்டும் போட்டோம்னா final momentum equal to initial momentum னு வரணும் இல்லையா? final momentum என்ன, நமக்கு இதனுடைய மாஸ் தெரியுமே தவிர along x axis velocity தெரியாது. அதனால momentum னு வச்சுக்கலாம். A யுடைய momentum along x axis equal to இந்த பக்கம் நமக்கு தெரியும் என்ன இருக்கு, MB, அது எவ்வளோ ஸ்பீடில் போகுது அல்லது வெலாசிட்டியில் போகுது, V வெலாசிட்டியில் போகுது. அப்போ ஒரு பாலோட மொமெண்டம் கிடைச்சிருது, இன்னொரு பாலோட மொமெண்டம் MA இன்ட்டு இனிஷியலி அட் ரெஸ்ட், அதனால 0. therefore PA along X equal to MB V. இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். let it be equation 2. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், y ஆக்சிஸ்ல இதனுடைய காம்பனன்ட் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதுக்கு என்ன செய்யலாம், along y axis
along y axis. அதாவது y அச்சின் திசையில் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் அப்ளை பண்ணோம்னா என்ன வரும்? ஃபைனல் மொமெண்டம் என்ன? ஃபைனல் மொமெண்டம்ங்கிறது PAY இது எந்த டைரக்ஷன்ல இருக்கு? மைனஸ் டைரக்ஷன்ல இருக்கு. சரியா? மைனஸ் PAY பிளஸ் இந்த டைரக்ஷன்ல என்ன இருக்கு? இந்த பால் B, therefore MB அதனுடைய ஸ்பீடு வந்து v/2ன்ட்டாங்க. அப்போ சம் ஆஃப் தி ஃபைனல் மொமெண்டம், இறுதி உந்தங்களின் கூடுதல் ஈக்குவல் டு தொடக்க உந்தம். y அச்சின் திசையில தொடக்க உந்தம் இருந்துச்சா? இல்லை, இதுவும் ரெஸ்ட்ல இருந்துச்சு. இது x திசையில தான் வருது, y காம்பனன்ட் அதுக்கு இல்லை. therefore 0. therefore minus PA of y, அதாவது y திசையில் equal to minus MB into v/2. மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம் இல்லையா? therefore PAY equal to MB into v/2. let it be equation 3. இப்போ ஈக்குவேஷன் 2 and 3 ஒன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா tan theta equal to PAY கண்டுபிடிச்சிருக்குமா? PAY equal to MB into v/2 by PAX என்ன? PAX இங்க கண்டுபிடிச்சிருக்கோம், MB into V. MB into V. இப்போ MB கேன்சல் ஆகிடும், Vயும் கேன்சல் ஆகிடும். இங்கே 1/2 இருக்கு, therefore 1/2 வந்துடும். therefore tan theta equal to 1/2 0.5 எழுதலாம், அல்லது அப்படியே கூட வச்சுக்கலாம். அடுத்து என்ன சார், நமக்கு தீட்டா தான் வேணும். therefore theta equal to tan inverse of 0.5. இதை நீங்கள் கிளட்ச் டேபிளில் போய் நேச்சுரல் டேஞ்சன்ட் அப்படிங்கிற காலமில் பார்த்தீங்கன்னா 26 டிகிரி 33 மினிட்னு கிடைக்கும். therefore theta equal to 26 degree 33 minutes. Thank you.